நமஸ்காரம், வணக்கம். சிவன் சிவனை தேடியவன் ஒருவன் கிடையாது. சிவன் என்பது அகிலம், அண்டமே அவனுள் அடங்கும். சிவன் என்பது உலகம். நான் சிவனை வழிபடுறதுனால அப்படி சொல்லலை. அவனின்றி ஒரு பொருள் என்றும் அசையாது. அவன் சைவம். சிவனை புரிந்தவனே தெரியும். சிவனை புரிந்தவன் யாரும் கிடையாது. தன்னுள் அடக்க அண்டத்தை அடக்கி அமைதியாக லிங்க சுரூபமா அமரும் அன்பே சிவம். என்னளவுக்கு அன்பு இருக்கோ அன்னளவுக்கு தான் கோபம். அன்பின் சுரூபமாக உலகத்தையே ஆண்டு கொண்டு அல்ல அல்ல பருகி முடிக்க முடியாத ஒரு கடல். செய்வோம்னு அவனை ஆள்வும் ஆனா கேட்டா ஒன்றும் தெரியாது. சிவனுக்கே தூதுவர் இருந்தார் அப்படின்னா சிவன் என்பது ஒரு தூது. 63 நாயன்மார் அவர்தானே பாடலை படித்தவர். சிவபுராணம் அணிக்கு சிவன் வந்து செய்யுது. இது புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு ஒன்றும் புரியாது. சிவன் தான் செஞ்சது கிடையாது. சிவன் என்பது உருவம். சிவன் என்பது அகிலம். என்னுள் சிவன் உண்டு, உன்னுள் சிவன் உண்டு. நமசிவாய், நம்முள் சிவன். அதுக்கு பொருளே அது. அப்படின்னா உன்னுள் சிவன் உண்டுன்னா நமசிவாய் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் தெரியும். பல பேருக்கு என்னமோ சிவனே தெரிந்தவர் கூட பேசுவோம். ஐயா, சிவனை தேடி முடிக்க முடியாது. நானே உன்னை சிவனை தேடிக்கிட்டு சிவன் வீட்டு வேலைக்காரன். அவன் சொல்லிய வேலையை ஒன்று நான் முடிச்சனா கூட எனக்கு தெரியாது. இதான் உண்மையான சொல்லு. இதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியும். சிவனை வழிபடுறவனுக்கு கர்வம் இருக்காது. சிவனை நம்புறவனுக்கு ஆணவம் இருக்காது. சிவனை உண்மையாவே மனதில் நினைப்பவனுக்கு அன்பு இருக்கும். இதான் உண்மை. கெட்டவன் நல்லவன் பார்க்க மாட்டான். அதான் சிவனை. சிவனை தேடி முடித்தவன் கிடையாது. நானே சிவனை தேடி முடிக்கிறேன். தினந்தோறும் அல்ல அல்ல பருக முடியாமல் அப்படின்னா இன்னைக்கு ஒருவனை சந்திக்கிறேன்னா அவன் எனக்கு சிவனா தெரியும். அப்ப துடைக்க மின்னி கொண்டே இருக்கான். வைரம் போல மின்னி கொண்டே இருக்கான். அதான் உண்மை. இன்று போது ஒரு புதுமையா இருக்கா, நாளை நான் சந்திக்கும் போது இன்னொரு விஷயத்துல அவன் புதுமையா இருக்கான். பல பிரிவில் அன்பு காட்டுவான். அப்ப அவனை தேடி முடிக்க முடியுமா? இல்லை, எவனால முடியும்? பிறப்பை பார்த்து, பிரம்மனை பார்த்து, வளர்ந்துட்டு ஹரியை பார்த்து, இறந்தால் மட்டுமே சிவனை பார்க்க முடியும். சிவனை பார்க்க முடியும். சிவனை சேர்ந்து அடைவதன் தான் இறப்பை காணும். அனைத்தும் சிவன் என்று நம்பும். சிவனே சரணம் அடையும். ஆனா சிவனை தேடி போகும் ஒரு விஷயம். சிவன் என்பது ஜெகம். அண்டமும் அணவும் அசியாத ஒரு புல்வர். அவனை தேடி முடிக்க யாராலும் முடியும். அவனை தேட அவன் போயிட்டே இருக்கும். அவனை தேடி முடித்த என்ன கதை? பிள்ளைக்கறியும் சாப்பிடுவான், மான்கறியும். அவன் போல் அவன் சைவமா அசைவமான இன்று பொழுதுக்கு எவனுக்கும் தெரியாது. பற இசைக்கும் ஆடுவான், நாகசுரத்துக்கும் மயங்குவான். அப்ப என்ன இசைக்கு அவன் மயங்குவான்னு தெரியும். புல்லாங்குழி இசைக்கே மயங்கி கைலாசத்துட்டு வந்த கதை இருக்கு. அவன் போல் அற்புதமான தெய்வம் உண்டு. தன்னை சுமந்து கொண்டு செல்லும் நந்தி தேவனுக்கு ஈஸ்வர பட்டம். அகிலத்தையும் ஆளும் சிவன். அவனுக்கு மயக்கமா? 6 விஷம் குடித்து அவன் மயங்கிட்டான். ஒரு நாடகம். அவன் ஒரு நாடகம் ஆடி அந்த நாடகத்துல நந்தியை முன்னோடியாவே அதுல சிவனாக்கி நந்திக்கும் இடம் கொடுத்தவன் அந்த ஈசன் சர்வேஸ்வரன். அப்படி இருக்கும்போது
அவன் கூட ஒரு கருணை உள்ள தெய்வம் இருக்கு. நீங்க எத்தனை பேருக்கு தெரியும்? இதான் உண்மை விஷயம். பெண்ணுக்கும் செறிபாதை உரிமை விடும். ஆணாகி பெண்ணாகி, பெண்ணாகி ஆணாகி நின்றான். இதான் உண்மையான விஷயம். திருநங்கை மோகினியாக அவள் பிச்சை எடுத்தான். பிச்சை எடுத்து சாப்பிட்ட தெய்வம் நம்மளுக்கு பிச்சை போடும் தெய்வம் இல்லை. ஒரு அன்பின் வடிவத்திற்கு பிச்சையே எடுத்த என் அப்பன் அதான் சொல்றேன். அவன் போல் கருணை உள்ள தெய்வம். ஒவ்வொரு விஷயங்களும் அவன் உள்ள இயங்கக்கூடிய சக்திகள். அகிலத்தையும் ஆளும் திரு சாம்பு பூசி ஆளும் அவனை புரிந்து கொண்ட சக்தி உண்டு. நம் ஆத்மாவே சிவனார். சிவனே ஆத்மா. சிவனென்று பொருள் பொருள் சிவன். சிவன் ஆலயத்தில் இருப்பொருள் கருவம் நான் தான் தெரியும் அப்படின்னு அந்த சொல் இருக்கு. எல்லாம் அவன் தான் பாரு. அவனை மிஞ்சி எதிர்ப்பானே லிங்கமா நிற்போது அவனை, உருவமா நிற்போது அவன், சடைமுடி குழுந்து ஆடுவோம் அவன். ஈசா ஈசா சர்வேஸ்வரா சகலத்தையும் போற்று வணங்கும் என் அப்பன். அலையின் வடிவமாக தாண்டவம் ஆடுவதும் அவனை. இது உணரக்கூடிய இதான். வாக்கு சொல்வதற்கும் அவனே வருகிறான். கண்டிப்பதற்கும் கற்பன சாமியாவார். நீதி நேர்மையும் கரபிடிக்கவர். வீரமானிக்க மதுர வீரனாக பிரச்சனைகளை முடித்து குறைகளை அறுத்தெறிய வால்முனியாக, சித்தனுக்கெல்லாம் தந்தையாக முனீஸ்வரனாக, வேத சாத்திரமாக உதிக்கும் ஐயப்பனாக பல உருவத்தை காட்டி பல விஷயங்களை சொல்லி, அப்பனே நீதானே வந்தா என்று கேட்கும். எனக்கு என்ன தெரியும் சொல்பவனே அந்த சிவனார். அனைத்தும் சிவனார். இதை உணர்ந்தவனுக்கே அனைத்தும் அகிலமும் சித்தியாக. சிவனை வழிபடுவனுக்கு நிதானம். சிவனை நம்பவனுக்கு நிதானம் இருக்கும். சிவன் ஆலயத்தில் போய் பிரச்சனை செய்யாத 7 கால சாபங்கள் உன்னை. சிவன் ஆலை சிவனை கும்பிடுறவனே என்னைக்கும் குறை பேசாத, உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்காது. சிவனை ஆதரித்து, சிவனை உள்வாங்கி மனதுக்குள் உள்வாங்கி ஆதரித்து பூஜை செய்யறவனே சீன்னு சொல்லிடாது. அந்த தோஷம் உன்னை விட்டு போவாது. இது புரிஞ்சிக்கும். சிவ தொண்டர்களை எக்காலத்துக்கொண்டும் ஏளனமாக பேசிடாது. சிவனை வழிபடும் காண்போம். இதை என்றைக்கு மனதில் வைத்து, இதுவே சர்வம் சிவம். நமஸ்காரம்.